வையகம் வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க இருக்கோம்னா, இப்போ சித்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறத பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதே டயத்தில் யாராவது மரணம் அடைஞ்சிருந்தாலும் அவங்க போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறதோ இல்லாட்டினா கத்தி கூப்பாடு போடுறதோ இருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க இருக்கோம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா பேத்துக்குமே பாச வலை அப்படிங்கிற ஒன்றில் பின்னி தான் இருக்கும். அந்த உலகத்தில் யார் மேலேயாவது பாசம் வச்சுருப்போம், அன்பு அதிகமாக வச்சுருப்போம். அவங்க நம்மளை விட்டு போகக்கூடிய சூழல் வரும்போது, உருவாகும் போது நம்மளால் கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. கத்தி கூப்பாடு போடுவோம், கதறி அழுவோம். சொல்லப்போனால் நிறைய பேர் அதுக்கு பதிலாக தன்னோட உயிரையும் போக்கிக்கிறவங்களாம் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது சித்தர்கள் மட்டும் எப்படி அந்த நிலையிலிருந்து வேறுபட்டு இருக்காங்க? அவங்களுடைய மனநிலை கல்லாயிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. என்ன காரணம்னா, உதாரணத்துக்கு இப்ப நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் இன்னொருத்தவங்க நமக்கு பிடிச்சவங்க வாங்கிட்டு போயிருக்காங்க, இல்லாட்டினா உயிருள்ள ஒரு நபரே நமக்கு பிடிச்சவங்க இருக்காங்கன்னா, யாராவது அந்த பையனுக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம அதை மரணமா நினைப்போமா, பெருசா நினைப்போமா? அது நமக்கு பெரிய ஒரு இழப்பையோ இல்லைன்னா வருத்தத்தையோ கொடுக்க போறதில்லை. அது போலதான் சித்தர்களாகிய அவங்களுக்கு மனநிலை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விசுத்தி, ஆகினை, துரியம் சொல்லிட்டு 7 சக்கரங்கள் சொல்லுவோம். அதுல இரண்டாவது சக்கரமான சுவாதிஷ்டானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாவே ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வந்துடும். உளவியல் ரீதியா, அறிவியல் ரீதியா ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் உளவியல் ரீதியா சித்துக்கள் ஒரு சில விஷயங்கள் கை கூட ஆரம்பிச்சிரும் அப்படின்றது போல சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப அவங்க உடல்ல இருக்கக்கூடிய அந்த உருவத்தை ஒரு ஆளாவோ இல்லாட்டினா ஒரு அடையாளத்துக்கோ எடுத்துக்க போறது கிடையாது. ஒவ்வொருத்தவங்களையும் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அந்த டயத்துல ஆன்மா அப்படிங்கிறது இந்த சட்டையை தூக்கி போட்டுட்டு இன்னொரு சட்டையை எடுக்க போயிருக்கு. அதுதான் மரணம் அப்படிங்கிறத சித்தர்கள் சொல்றாங்க. அவங்க வீட்டிலேயே ஒரு மரணம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, இல்லாட்டினா வெளியில ஏற்பட்டிருந்தாலும் சரி, அவங்க முன்னாடியும் அந்த உருவத்தை, அந்த உடலை அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை தான் அறிஞ்சிருப்பாங்க. அதோட தான் கம்யூனிகேஷன் வச்சிருப்பாங்க. இப்ப அந்த உடலை விட்டுவிட்டு இன்னொரு இடத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு வீட்டுல இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு வாடகைக்கு போன மாட்டோம், வெளியில போனது இன்னமும் அவங்க கூட அந்த ஆன்மா கம்யூனிகேஷன்ல தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தன்மை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இழப்பாவே தெரியறது இல்லை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, அந்த பூச்சாண்டி படத்துல சூர்யா கூட இருக்கக்கூடிய காமெடி நடிகர் பேர் எனக்கு சரியா தெரியல. அந்த படத்துல அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாரு. ஆனா கூடவே இருப்பான். பேயின்னு தெரியாம கூட, அதாவது ஆன்மா ஆவி அப்படிங்கிறது தெரியாம கூட கொஞ்ச நாள் வரையும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. செல்போன்ல போட்டோ எடுக்கும்போது தான் அதுல விலகாத போது தன்னோட இருக்கிறது ஆவின்றது அவங்களுக்கே தெரிய வரும். அப்ப அது போலதான் உண்மையிலேயே அவங்க ஆவிங்கள் கூட, ஆன்மாக்கள் கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு அது பெரிய இழப்பா தெரியாது. எப்பவும் கூட இருக்கிற மாட்டோம், எப்பவும் கம்யூனிகேஷன் வச்சுக்கிற மாட்டோம், ஒரு தொடர்புலேயே இருப்பாங்க. அந்த நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா நமக்கும் கண்டிப்பா துக்கம் அப்படிங்கிறது இருக்காது. என்ன காரணம்னா, இந்த உடலை விட்டுவிட்டு வெளியில போயிருக்காங்க. இப்போ ஒரு வீட்டுல இருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போற மாட்டோம், பயணம் பண்ற மாட்டோம். அவங்க கூட இப்ப நம்ம போன்ல கம்யூனிகேஷன் வச்சுக்கிறோம், இல்லாட்டினா வீடியோ கால்ல கம்யூனிகேஷன் வச்சுக்கிறோம், இல்லைன்னா டைரக்டா போய் கூட பாத்துக்கிறோம். அது போல அவங்க தியானத்துல அவங்களோட கம்யூனிகேஷன் வச்சுக்குவாங்க. டெலிபதின்னு சொல்லக்கூடிய மூளையோட தொடர்பு வச்சுக்கிறது, நம்மளுடைய எண்ணங்களோட அவங்க எண்ணங்களை சூட்சமமான முறையில பகிர்ந்துக்கிறது, இது போன்ற செயல்கள்லாம் அவங்க செய்யறதுனால அவங்களுக்கு இது இறப்பாவே தோணாது. நம்மதுக்கு தான், அந்த மானிடராகிய நமக்கு தான் அந்த விஷயம் பெரிய இழப்பா தெரியும். அவங்களுக்கு இழப்பா இருக்காது அப்படிங்கறத சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதே போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க.